نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآتوهم من مال الله الذي آتاكم صدق الله العلي العظيم عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا أديت زكاة مالك فقد قضيت ما عليك أو كما قال عليه الصلاة والسلام. முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நடிகார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சில கடமைகளை கடமையாக்கி இருப்பது அடியார்களை சிரமப்படுத்துவதற்காக வேண்டி அல்ல, அடியார்களை கஷ்டப்படுத்துவதற்காக வேண்டி அல்ல. அல்லாஹ் இரக்கமுள்ளவன். அல்லாஹ் அடியார்களுக்கு சில கடமைகளை கடமையாக்கி இருப்பது அது அவர்களுக்கு நலவாக அமைகிறது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய அருட்கொடைகளை நிஅமத்களை கணக்கிட்டால் மட்டிட முடியாது. அல்லாஹுடைய அருட்கொடைகளை எங்களால் மட்டிட முடியாது. அல்லாஹுடைய நிஅமத்கள், அருட்கொடைகள், அல்லாஹ் எனக்கு எவ்வளவு தந்திருக்கிறான் என்று மட்டிட முடியாது என்றால் அல்லாஹ் தந்த நிஅமத்களுக்கு எப்படி நன்றி செலுத்தலாம்? அல்லாஹ் எம் மீது கடமையாக்கிய கடமைகளை சரிவர நிறைவேற்றுவது அல்லாஹ் நமக்கு தந்த நிஅமத்களுக்கு ஷுக்ராக நன்றியாக அமையும். அஸ்ஸலாத்து இபாதத்துல் பதனியா, தொழுகை என்பது உடல் ரீதியான இபாதத், வணக்க வழிபாடு. அல்லாஹ் உடல் ரீதியாக தந்திருக்கக்கூடிய நிஅமத்கள், அருட்கொடைகளுக்கு தொழுகை ஷுக்ராக அமையும். அஸ்ஸௌமு இபாதத்துல் பதனியா, நோன்பு என்பது உடல் ரீதியான இபாதத், வணக்க வழிபாடு. அல்லாஹு தஆலா உடல் ரீதியாக தந்திருக்கக்கூடிய நிஅமத்களுக்கு, அருட்கொடைகளுக்கு நோன்பும் ஷுக்ராக அமையும். அஸ்ஸகாத்து இபாதத்துல் மாலியா, ஜகாத் என்பது பொருள் ரீதியான இபாதத், பொருள் ரீதியான வணக்க வழிபாடு. அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய துன்யா சொத்து செல்வங்களுக்கு ஷுக்ராக ஜகாத் அமையும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, சிலர் சொல்வார்கள் ஜகாத் என்பது ஏழைகளின் வரி. ஜகாத் என்பது வரி அல்ல, ஜகாத் என்பது டெக்ஸ் அல்ல. டெக்ஸை எல்லாரும் விரும்பி கொடுக்க மாட்டார்கள். சிலர் பொய் கணக்கு காட்டி வேண்டாம் வெறுப்போடு டெக்ஸை, வரியை கொடுப்பார்கள். ஜகாத் என்பது டெக்ஸ், வரி அல்ல. ஜகாத் என்பது ஒரு இபாதத். தொழுகை எவ்வாறு ஒரு இபாதத்தோ, நோன்பு எவ்வாறு ஒரு இபாதத்தோ, ஹஜ் உம்ராக்கள் எவ்வாறு இபாதத்துகளாக இருக்கிறதோ, அதே போன்று ஜகாத் என்பது ஒரு இபாதத். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக்குகிறான். ரமதானுடைய நோன்பை கடமையாக்குவதற்கு முன்னரே அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக்கிவிட்டான். ரமதானுடைய நோன்பை விட முக்கியத்துவம் வாய்ந்தது ஜகாத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், இஸ்லாம் 5 தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5ம் தான் இஸ்லாம். முதலாவது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்,
அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய இறுதி தூதர் என்று சாட்சியம் சொல்வது. இரண்டாவது வ இகாமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவது. மூன்றாவது வ ஈதாஉஸ் ஸகா, ஜகாத்தை நிறைவேற்றுவது. முதலாவது கலிமா தௌஹீத், இரண்டாவது தொழுகை, மூன்றாவது ஜகாத்தை நிறைவேற்றுவது. அதற்கு பின்னர் தான் ஹஜ்ஜுடைய கடமை, ரமதானுடைய நோன்பினுடைய கடமை எல்லாம் வருகிறது. யாராவது ஒருவர் ஜகாத்தை மறுத்தால், ஜகாத் நான் கொடுக்க மாட்டேன் என்று ஒருவன் உறுதியாக சொன்னால் ஃபகது கஃபர, அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான், முர்தத்தாகி விடுவான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களே, வல்லாஹி லஉகாத்திலன்ன மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வஸ்ஸகா, யார் தொழுகைக்கும் ஜகாத்துக்கும் மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்துவாரோ அவர்களோடு நான் யுத்தம் செய்வேன். தொழுகை எவ்வாறு கடமையோ அதே போன்று ஜகாத்தும் கடமை. யாராவது ஒருவர் கஞ்சத்தனத்திற்காக பொடும்போக்காக ஜகாத்தை கொடுக்காமல் இருந்தால் அவர் ஃபாசிக், அவர் பாவி, பெரும் பாவத்தை செய்த ஒருவர். கிட்டத்தட்ட குர்ஆனுடைய 32 இடங்களில் ஜகாத்தை பற்றி அல்லாஹ் ஞாபகம் செய்திருக்கிறான். 10 இடங்களில் அல்லாஹ் ஏவலாக சொல்கிறான் தொழுகையோடு சேர்த்து. 9 இடங்களில் அகீமுஸ் ஸலாம் வ ஆத்துஸ் ஸகா, அகீமுஸ் ஸலாம் வ ஆத்துஸ் ஸகா, தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். 9 இடங்களில். ஒரு இடத்தில் அல்லாஹ் பெண்களுக்கு சொல்கிறான் அகீம்னஸ் ஸலா வ ஆதீனஸ் ஸகா, பெண்கள் தொழுகையை தொழட்டும், ஜகாத் கடமை என்றால் அவர்களும் ஜகாத்தை கொடுக்கட்டும். குர்ஆனில் 82 இடங்களில் ஜகாத், சதகா, இன்ஃபாக், செலவழிப்பது சம்பந்தமாக அல்லாஹ் ஞாபகம் செய்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் உரிமையாக சொல்கிறான் வஆதூஹும் மிம்மாலில்லாஹி அல்லதி ஆதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்தானே அந்த அல்லாஹ்வுடைய சொத்தில் இருந்து நீங்கள் கொடுங்க. அல்லாஹ் உரிமையாக சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு தந்த அல்லாஹ்வுடைய சொத்தில் இருந்து கொடுங்க. சம்பாதித்தது நீங்களாக இருந்தாலும் சம்பாதிப்பதற்குண்டான தெம்பை, உடல் சக்தியை, ஆரோக்கியத்தை அல்லாஹ் தான் உங்களுக்கு தந்தான். சம்பாதிப்பதற்குரிய அறிவை, சூழ்நிலையை, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தான் உங்களுக்கு அமைத்தான். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு தந்த அல்லாஹ்வுடைய சொத்தில் இருந்து கொடுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான் خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها. அல்லாஹ் நபிக்கு கட்டளையிடுகிறான், நபியே அவர்களுடைய சொத்து செல்வங்களிலிருந்து ஜகாத்தை எடுங்கள். குத், அல்லாஹ் நபிக்கு கட்டளையிடுகிறான். இஸ்லாமிய ஹுகூமத்தாக இருந்தால், இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால், அந்த அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று ஜகாத்தை வசூலித்து தகுதியானவர்களுக்கு ஒப்படைப்பது அந்த ஹுகூமத்துடைய கடமையாக இருந்திருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பும் போது சில நசீஹத்துகள் செய்தார்கள். அந்த நசீஹத்தில் சொன்னார்கள், அந்த யமன் வாசிகளுடைய செல்வந்தர்களிடம் இருந்து ஜகாத்துடைய பணத்தை எடுத்து அவர்களுடைய ஏழைகளுக்கே கொடுத்து விடுங்க. யமனுடைய ஆட்சியாளராக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை அனுப்பும் போது ரசூலுல்லாஹ் சொன்ன நசீஹத் தான் இது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜகாத் என்பது துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா. துதஹிருஹும், எங்களுடைய சொத்து செல்வங்களை பரிசுத்தப்படுத்தும். எவ்வாறு சாப்பாட்டில் நஜீஸ் இருந்தால், அசுத்தம் கிருமிகள் இருந்தால் உடலுக்கு கேடோ, அதே போன்று எங்களுடைய சொத்து செல்வத்தில் ஜகாத்துடைய அந்த அளவை கொடுக்காமல் நாம் வைத்துக் கொண்டால் எங்களுடைய முழு சொத்துக்குமே அது ஆபத்து. அல்லாஹ் அந்த முழு சொத்தையுமே அழிப்பான்.
சில வேளை அந்த சொத்து செல்வங்கள் திருடர்களுடைய கருத்துக்கு போகலாம், அநியாயக்காரர்களுடைய கருத்துக்கு போகலாம், நோய் வந்த ஹாஸ்பிட்டலுக்கே செலவாகலாம். ஏதோ ஒரு ரீதியில் அல்லாஹ் அந்த சொத்து செல்வத்தை அளிப்பான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, துதஹிருஹும், ஜகாத் எங்களுடைய சொத்து செல்வங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. வதுஸக்கீஹிம் பிஹா, எங்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துகிறது. அல்லாஹ் சொல்கிறான், நான் கொடுக்கிறேன். யாருக்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான், நான் கொடுக்கிறேன். என்னிடம் புகுல், கஞ்சத்தனம் இல்லை என்று நான் ஜகாத் கொடுப்பதின் மூலம் நான் நிரூபிக்கிறேன். யாரெல்லாம் ஜகாத் கொடுக்காமல் அந்த பணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அது அவர்களுடைய சொத்து செல்வத்தை அளிக்கும். அவர்கள் சொல்லாமல் சொல்கிறார்கள், நாம் கஞ்சர்கள். நிச்சயம் தண்டனை இருக்கிறது. ஜகாத் கொடுப்பதினால் எங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தம் அடையும். வஸல்லி அலைஹிம், ரசூலுல்லாஹுக்கு அல்லாஹ் சொல்கிறான், ரஹ்மத்துக்காக துஆ செய்யுங்கள் நபியே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜகாத்துடைய பாடம் மிக விசாலமான ஒரு பாடம். குறுகிய நேரத்தில் பேசக்கூடிய ஒரு தலைப்பல்ல. இந்த குறுகிய இடத்தில் மிக தேவையான சில விஷயங்களை மட்டுமே இந்த இடத்தில் நான் ஞாபகப்படுத்துகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜகாத் எதில் கடமையாகும்? அல் மவாஷி, கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகம், இதனுடைய சில நிசாபுகள், கணக்குகள் இருக்கிறது. இவ்வளவு இருந்தால் இவ்வளவு கொடுக்க வேண்டும். இரண்டாவது, தங்கம் வெள்ளி. தங்கம் வெள்ளியில் அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறான். தங்கத்தில் ஜகாத் கடமை. தங்கத்தினுடைய நிசாப், ஜகாத் கடமையாக கூடிய ஆரம்ப அளவு 20 மிஸ்கால், 20 மிஸ்கால்கள். ஒரு மிஸ்கால் என்பது 4.25 கிராம். அதை 20ஆல் பெருக்கினால் 85 கிராம்கள். 85 கிராம் தங்கம் இருந்தால் ஜகாத் கடமை. பவுனுடைய அடிப்படையில் பார்ப்பதென்றால் ஒரு பவுன் 8 கிராம், கிட்டத்தட்ட 10.5 பவுன் வருகிறது. 10.5 பவுன் நகை என்னிடத்தில் ஒரு வருடம் சந்திர கணக்கின் பிரகாரம் பூர்த்தியாக ஒரு வருடம் இருந்தால் 2.5 வீதம் 40இல் 1 கொடுப்பது கட்டாயமாகிவிடும். ஒரு மிஸ்கால் எந்தளவு என்பதில் கருத்து வேற்றுமை இருக்கிறது. சில அறிஞர்கள் 4.66 என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தார் 93.2 கிராம் இருந்தால் ஜகாத் கடமை. பவுனுடைய அடிப்படையில் பார்க்கும் போது 11.5 பவுன் வருகிறது. பேணுதலுடைய அடிப்படையில் 10.5 பவுனை நாம் எடுத்துக்கொள்வோம். 10.5 பவுன் தங்கம் என்னிடத்தில் ஒரு வருடமாக இருந்தால் நான் ஜகாத் கொடுக்க வேண்டும். நான் ஒரு ஜுவல்லரி வைத்திருக்கிறேன், ஒரு வருடம் பூர்த்தியாக என்னிடம் தங்கம் இருக்கிறது. வருட இறுதியில் நான் கணக்கு பார்க்கும் போது 10.5 பவுனை விட கூடுதலாக இருந்தால் 2.5 வீதம் கொடுப்பது என் மீது கடமை. வெள்ளியிலும் அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறான். வெள்ளியுடைய ஆரம்ப நிசாப் 100 திர்கம், 200 திர்கம். ஒரு திர்கம் என்பது 3.265 கிராம். அதை 200ஆல் பெருக்கினால் 653 கிராம் வருகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சிலர் கேள்வி கேட்பார்கள், பெண்கள் பாவிக்கக்கூடிய தங்க நகைகளுக்கு ஜகாத் இருக்கிறதா? பெண்கள் பாவிக்கக்கூடிய நகைகளுக்கு ஜகாத் இல்லை. அவர்கள் பாவிக்கக்கூடிய நகைகளுக்கு ஜகாத் கடமையாகாது. வருடத்தில் ஒரு முறையாவது அணியாமல் தங்க நகைகள் வைக்கப்பட்டிருந்தால் அதற்கு ஜகாத் கொடுப்பது கடமையாகும். அளவுக்கு மீறி வீண் விரயமாக கூடுதலாக தங்க நகைகள் வைத்துக் கொண்டிருந்தாலும் அதில் ஜகாத் கடமையாகும். குறிப்பிட்ட ஒரு கணக்கை சொல்ல முடியாது, ஒவ்வொரு ஊருக்கும் வித்தியாசப்படும். ஒரு ஊரில் பெண்கள் சாதாரணமாக 10 பவுன் அணியக்கூடிய வளமை இருக்கிறது என்றால் அதை தாண்டி கூடுதலாக தங்க நகைகளை ஒரு பெண் பாவிக்கிறாள் என்றால் அவள் பாவித்தாலும் அதற்கு ஜகாத் கடமை. அது ஒவ்வொரு ஊரில் உள்ள மக்கள் தான் முடிவு செய்வார்கள்.
சில ஊர்களில் 15 பவுன் என்று வைத்திருக்கிறார்கள். இன்னும் சில ஊர்களில் 17 பவுன் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். அதை தாண்டி தங்க நகைகள் இருக்கிறது. அவர்கள் அணிந்தாலும் அதற்கு ஜகாத் கொடுப்பது கடமை என்று பத்வாக்கள் அந்தந்த ஏரியாக்களுடைய உலமாக்கள் வைத்து ஜகாத் கமிட்டிகள் கொடுத்திருக்கிறார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, அரூது திஜாரா, வியாபார பொருட்களில் அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறான். வியாபார நோக்கத்தில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அனைத்தின் மீதும் ஜகாத் கடமை. காணி, வீடு, வாகனம், என்னவெல்லாம் பிசினஸ் உடைய நோக்கத்திற்காக இருக்கிறதோ அவைகள் அனைத்தின் மீதும் ஜகாத் கடமை. அடிப்படையில் ப்ராப்பர்ட்டிகளில் ஜகாத் கடமையாகாது. காணி, வீடு இருக்கிறது, பெரிய ஒரு அபார்ட்மெண்ட் அடித்திருக்கிறேன், ரெண்டுக்கு விட்டிருக்கிறேன், ஜகாத் கடமையாகாது. வாகனங்கள் நிறைய இருக்கிறது, நான் சிலருக்கு ரெண்டுக்காக விட்டிருக்கிறேன், அவர்கள் ஓடி சம்பாதிக்கிறார்கள், எனக்கு அதில் ஒரு கணக்கு வருகிறது. அப்படி இருந்தாலும் இவைகளில் ஜகாத் கடமையாகாது. பிசினஸ் உடைய ஜகாத் வரும், பணம் புழங்குகிறது, அதனுடைய ஜகாத் தான் வரும். வியாபார நோக்கத்தில் நான் காணி வாங்கி வைத்திருக்கிறேன் விற்பதற்காக, வீடு வாங்கி வைத்திருக்கிறேன் விற்பனை செய்வதற்காக, வாகனம் வாங்கி இருக்கிறேன் விற்பதற்காக, ஒரு வருடம் பூர்த்தியாக இருந்தால் 2.5% 40% கொடுப்பது கட்டாயமாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எதுவெல்லாம் பிசினஸ் உடைய நோக்கத்தில் விற்பதற்காக வைத்திருக்கிறேனோ அவைகள் அனைத்தின் மீதும் ஜகாத் கடமை. ஹவுலானுல் ஹவுல், சந்திர கணக்கின் பிரகாரம் ஒரு வருடம் பூர்த்தியாகுவது கட்டாயம். உதாரணமாக இந்த வருடம் துல்காதாவுடைய முதலாவது நாள் ஒரு கடையை, ஒரு ஷாப்பை ஆரம்பிக்கிறேன். அடுத்த வருடம் துல்காதாவுடைய முதலாவது நாள் நான் கணக்கு பார்ப்பேன். கணக்கு பார்த்து இன்றைய நாளில் 10 பவுனுடைய பெறுமதி எவ்வளவு, அந்த அளவுக்கு பணமும் பொருளும் என்னிடம் இருந்தால் ஜகாத் என் மீது கடமையாகும். வியாபார பொருட்களில், பிசினஸ் உடைய பொருட்களில் ஜகாத் கணக்கு பார்க்கக்கூடியவர்கள், முதலாவது உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணம், இரண்டாவது பேங்க் பேலன்ஸ், பேங்கில் எவ்வளவு இருக்கிறது அந்த கணக்கு எடுக்கணும். மூன்றாவது ஷாப்பில் இருக்கக்கூடிய சாமான்கள், ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்குகள், இதுக்கெல்லாம் கணக்கு பார்க்கணும். எந்த கணக்கினுடைய அடிப்படையில் பார்க்கணும்? விற்கக்கூடிய விலையும் இல்லை, வாங்கிய விலையும் இல்லை. சமனுல் மிசில், பஜாருடைய பொதுவான ஒரு விலை இருக்குமே, பஜாருடைய பொதுவான விலை இதுதான் என்ற ஒரு விலை இருக்குமே, அந்த விலையுடைய அடிப்படையில் கணக்கு பார்த்து தக்வீம் செய்வார். கணக்கு பார்த்தோரு ஒரு அமௌண்டை கொண்டு வருவார். கையில் இருக்கக்கூடிய பணம், பேங்கில் இருக்கக்கூடிய பேலன்ஸ், பொருளாக இருக்கக்கூடியதை தக்வீம் செய்து கணக்கு பார்த்து சமரல் மிசில் பஜாருடைய விலையை வைத்து ஒரு கணக்கு எழுதி கொள்வார். நான்காவது வர இருக்கின்ற கடனை அவர் எழுதுவார். கடன் என்று வரும்போது இரண்டாக பிரிக்கணும். உறுதியாக வரக்கூடிய கடன், இந்தந்த கடன்கள் உறுதியாக வரும், அந்த கடன்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதற்கும் ஜகாத் கடமை. உறுதியற்ற கடன், இந்த கடன் எல்லாம் உறுதியாக வராது, அந்த கடன்களை சேர்க்க வேண்டிய தேவையில்லை. எப்போது அந்த கடன் கிடைக்குமோ அந்த நேரத்தில் 2.5% 40% ஒரு முறை கொடுத்தால் போதும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, வியாபார பொருட்களுடைய ஜகாத்தினுடைய ஆரம்ப நிசாப் எவ்வளவு? இன்றைய நாளை பொறுத்த வகையில் 10.5 பவுன் என்ன விலை என்று நான் பார்ப்பேன். அந்த அளவுக்கு என்னிடத்தில் பணம் பொருள் இருந்தால் ஜகாத் கடமையாகும். வெள்ளியுடைய அடிப்படையில் வியாபார பொருட்களுக்கு ஜகாத்தை கணக்கு பார்ப்பது இஹ்தியாத், பேணுதல். வெள்ளியுடைய அடிப்படையில் பார்ப்பதென்றால் 653 கிராம் கருத்து வேற்றுமை இருக்கிறது. சில அறிஞர்கள் 625 கிராம் என்றும் சொல்கிறார்கள். அப்படி பார்த்தால் இன்றைய நாளுடைய அடிப்படையில் கிட்டத்தட்ட 1,90,000 1,95,000 வருகிறது. அந்த அளவுக்கு என்னிடத்தில் பணமும் பொருளும் இருந்தால் ஜகாத் கடமையாகும்.
பேணுதல் வெள்ளியை வைத்து கொடுப்பதுதான். மிக நீண்ட காலமாக எங்களுடைய நாட்டில் தங்க நாணயங்கள் பாவிக்கப்பட்டதாக வரலாற்றில் பதிவு செய்யப்படவில்லை. வெள்ளி நாணயங்கள் தான் பாவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஜகாத்துக்கு கணக்கு பார்க்கும் போது வெள்ளியை வைத்து பார்ப்பது பேணுதலாக இருக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, வியாபார பொருட்களுக்கு ஜகாத்துடைய கணக்கை பார்க்கும் போது வருட ஆரம்பத்தில் எப்படி இருந்தாலும் சரி, இடையில் எப்படி இருந்தாலும் சரி, வருடம் பூர்த்தியாகும் போது நான் கணக்கு பார்ப்பேன். நிசாபை எத்திருந்தால் ஜகாத் கடமை, இல்லை என்றால் இல்லை. இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஃபத்வாவை மிக தெளிவாக பதிவு செய்கிறார்கள். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் வருட ஆரம்பத்திலும் நிசாபை எத்திருக்க வேண்டும், நடுவிலும் எத்திருக்க வேண்டும், இறுதியிலும் எத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஃபத்வாவுடைய விடயத்தில் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை நாம் முற்படுத்துகிறோம், ஷாஃபிஈ உலமாக்கள் முற்படுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் வருட ஆரம்பத்தில் எப்படி இருந்தாலும் சரி, நடுவில் எப்படி இருந்தாலும் சரி, நான் சரியாக பிசினஸை இந்த வருடம் துல்காதா 1ஆம் அன்று ஆரம்பித்தேன், அடுத்த வருடம் துல்காதாவுடைய 1வது நாள் நான் கணக்கு பார்ப்பேன். நிசாபை எத்திருந்தால் ஜகாத் கடமை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மாத சம்பளம் பெறக்கூடியவர்களுக்கு ஜகாத் எப்படி கடமையாகும்? எப்போது? வெள்ளியுடைய அடிப்படையில் கிட்டத்தட்ட 1,90,000 1,80,000 என்னுடைய அக்கவுண்டில் என்னுடைய கையில் இருக்கிறதோ அதிலிருந்து ஒரு வருடத்தை பார்ப்பேன். சரியாக ஒரு வருடம் பூர்த்தியாகும் போது எந்த அளவு பணம் இருக்கிறது என்று பார்ப்பேன். நிசாபை எத்திருந்தால் 2.5% 40ல் 1 கொடுப்பதை கட்டாய கடமையாகிவிடும். சிலர் நினைக்கிறார்கள் மாத சம்பளம் வாங்கினால் ஜகாத் கடமை இல்லை. நேசக்குரியவர்களை தௌபா செய்ய, சரியாக ஜகாத்துடைய கடமையை நிறைவேற்றுங்க. விவசாயத்திலும் அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறான். கூத்து அகலில் பலத், எங்களுடைய பிரதான சாப்பாடு எதுவோ அதில் ஜகாத் கடமை. அரிசி, கோதுமை மாவு, இதிலெல்லாம் அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறான். இது தவிர்ந்து மரக்கறி, பருப்பு, கிழங்கு இது போன்றவைகளில் ஜகாத் கடமையாகாது. பிசினஸ் உடைய ஜகாத் வரும். பழங்கள் என்று வரும்போது தம்ர், இனப், திராட்சை, பேரிச்சப்பழம், இதில் 2 மட்டில் தான் ஜகாத் கடமையாகும். மற்ற அனைத்து பழங்களிலும் பிசினஸ் உடைய ஜகாத் வரும். அதனால் கண்ணியத்துக்குரியவர்களை, பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் வருடா வருடம் ஜகாத்தை கணக்கு பார்த்து முறையாக நிறைவேற்றுங்கள். அல்லாஹு தஆலா 2.5% 40ல் 1 கொடுக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறான். இது அல்லாஹ் நிர்ணயித்த கணக்கு. அபூதாவூதுடைய கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லம் யர்த பிஹுக்மி நபியின் வலா கைரிஹி ஃபி ஸதகாத். இந்த ஜகாத்துடைய விடயத்தில் ஒரு நபியோ நபி அல்லாதவரோ தலை போடுவதை அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹ்வே நிர்ணயித்திருக்கிறான், இவ்வளவு கொடுக்க வேண்டும், இந்த ஆட்களுக்கு கொடுக்க வேண்டும். 3 விடயங்களை அல்லாஹ் தீர்மானம் செய்திருக்கிறான். 1 மீராத், ஹயாத்தோடு இருக்கும் போதே அவருடைய சொத்து செல்வத்தை விரும்பியவர்களுக்கு கொடுக்கலாம். 5 பிள்ளைகள் இருந்தால் 5 பேருக்கும் வித்தியாசப்படுத்தி கொடுக்கலாம். நீதத்தை கையாளுவது சிறந்தது. மௌத்துக்கு முன்னர் கொடுத்தால் அது ஹிபத், அவர் மௌத்தாகிவிட்டால் அது மீராத், யாருக்கும் கை வைக்க முடியாது. அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். மகனுக்கு இவ்வளவு, மகளுக்கு இவ்வளவு, மனைவிக்கு இவ்வளவு அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். 2வது கனிமத், கனிமத்துடைய பொருட்கள் யார் யாருக்கு எவ்வளவு சேர வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். 3வது ஜகாத். ஒரு சஹாபி வந்தார், யா ரசூலல்லாஹ், ஜகாத்துடைய பணம் இருந்தால் எனக்கு தாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் 8 கூட்டத்திற்கு ஜகாத்தை கொடுக்குமாறு சொல்கிறான். ஃபஇன் குன்த மின் தில்கல் அஜ்ஸாயி, அந்த 8 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் நீ இருந்தால் ஆதைதுக, உங்களுக்கு நான் தருவேன். 8 கூட்டத்தில் நீங்கள் இல்லை என்றால் நான் தரமாட்டேன். இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனுடைய ஒரே வசனத்தில் 8 கூட்டத்தை பற்றி அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகின். இந்த ஜகாத்துகள் யாருக்கு போய் சேரும்? முதலாவது, ஜகாத்தை பங்கிடும் போது ஆமிலூன்கள் ஜகாத்தை கலெக்ட் பண்ணி அதை தகுதியானவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்குரிய உஜரத், சம்பளம் கொடுக்கப்படும். எந்த அளவு கஷ்டப்படுகிறார்களோ
அந்த கஷ்டத்துக்கு ஏற்ப ஒரு சம்பளம் கொடுக்கப்படும். ஜகாத்தில் ஆமில்களுக்கு பங்கு கொடுக்கப்பட மாட்டாது. ஜகாத் கமிட்டி, வைத்து ஜகாத் செய்யக்கூடியவர்கள், எந்த சம்பளத்தையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹுக்காக செய்யக்கூடியவர்கள், அவர்கள் பெரும்பாலும் சில இடங்களில் ஆமில்களை வைத்திருப்பார்கள். அவர்களுக்காக சம்பளத்தை நிர்ணயித்து அதை கொடுப்பார்கள். அதுவில்லாமல் அவர்கள் எதுவுமே எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். முதலாவது ஆமில்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கப்படும். சில கூட்டத்தினர்கள் எங்களுடைய நாட்டை பொறுத்தவர்கள் இல்லாமல் ஆகிறார்கள். ரிகாப், அடிமைகள் இல்லை. முஜாஹிதூன், முஜாஹித்கள் இல்லை. இப்னு சபீல் இருக்கிறார்கள், மிக குறைவு. இப்னு சபீல் என்றால் முன்ஷி சஃபர், ஆகுவான் ஒரு பயணத்தை ஆரம்பிக்கக்கூடியவர், அல்லது ஒரு பயணம் செய்து எங்களுடைய பகுதிக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். அவருடைய பயணத்தை தொடர்வதற்கு பணம் போதாமல் இருக்கிறது. இவர்கள் இப்னு சபீல் என்ற கேட்டகரியில் வருவார்கள். இவர்கள் இருந்தால் இவர்களுக்கும் ஜகாத்தை கொடுக்கலாம். பொதுவாக 4 கூட்டம் பரவலாக இருக்கிறார்கள். முதலாவது ஃபகீர்கள். ஃபகீர் என்றால் அறவே ஒன்றுமே இல்லாத அடிமட்ட ஏழைகள். ஒருவருக்கு 1000 ரூபாய் தேவை, 500 ரூபாவுக்கு கீழ் 400 ரூபாய் 300 ரூபாய் தான் இருக்கிறது. இவர்கள் ஃபகீருடைய கேட்டகரியில் வருவார்கள். மிஸ்கீன் இருக்கிறது, போதாது. 1000 ரூபாய் தேவை, ஆனால் 700 800 ரூபாய் தான் இருக்கிறது. இவர்கள் மிஸ்கீனுடைய கேட்டகரியில் வருவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். ஃபகீர் மிஸ்கீன்களில் கேட்டு வரக்கூடியவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. வல் மஹ்ரூம், இன்னும் சிலர் இருப்பார்கள், அவருடைய தேவைகளை சொல்ல மாட்டார்கள், கண்ணியமாக கௌரவமாக வாழ்வார்கள். அவர்கள் கேட்பது அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான். அந்த மஹ்ரூம்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபகீர், மிஸ்கீன். மூன்றாவது முஅல்லஃபத்துல் குலூப், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஈமானில் பலகீனமானவர்கள், அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று உறுதியாக நம்பப்பட்டவர்கள், இவர்களுக்கும் ஜகாத்துடைய ஒரு பங்கை கொடுக்கலாம். நான்காவது கடனாளிகள். யாரெல்லாம் கடனில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் ஜகாத்துடைய ஒரு பங்கு போகும். அவர் ஒரு கோடீஸ்வரராக இருந்தாலும் கடனில் அவதிப்படக்கூடியவருக்கு ஜகாத்துடைய பங்கு கொடுக்கலாம். ஆகுமான கடனாக இருக்கணும். ஆகுமான ஒரு கடனில் அவதிப்படக்கூடியவர், அல்லது ஆகுமாகாத இஸ்லாம் அனுமதிக்காத ஒன்றுக்காக கடன் வாங்கினார், இப்பொழுது தௌபா செய்து விட்டார், அவருக்கும் தௌபாவுடைய ஷரத்தோடு நிபந்தனையோடு ஜகாத்துடைய பணத்தை கொடுக்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொதுவாக 4 கூட்டத்தினருடைய நாட்டில் இருக்கிறார்கள். இப்னு சபீல் இருந்தால் அவர்களையும் சேர்த்துக் கொள்ளலாம். ரிகாப், அடிமைகளோ முஜாஹிதுகளோ என்னுடைய நாட்டில் இல்லை. ஆமில்கள், ஜகாத்தை வசூலித்து பங்கு போடக்கூடியவர்களுக்கு சம்பளமாக ஒரு தொகை கொடுக்கப்படும். அல்லாஹு தஆலா ஃபுகரா, மசாகீன், ஜம்மாக பாவிக்கிறான். அதனால் ஒவ்வொரு கூட்டத்திலும் 3 பேர் இருக்கணும். உதாரணமாக 4 கூட்டம் இருக்கிறார்கள், 4 லட்சம் ஜகாத்துடைய பணம் இருக்கிறது, ஒவ்வொரு லட்சமாக பிரிக்கணும். பிரித்ததற்கு பின்னர் ஒவ்வொரு கூட்டத்திலும் 3 பேர், அந்த 3 பேருக்கு ஏற்றத்தாழ்வாக கொடுக்கலாம். ஒருவருக்கு குறைவாகவும் இன்னொருவருக்கு கூடுதலாகவும் கொடுக்கலாம். தேவைக்கு ஏற்ப கொடுக்கப்படும். சிறிய ஒரு கணக்கு ஜகாத்துடைய பணம் இருந்தால் ஷாஃபிஈ மத்ஹபுடைய முத்தஅഖிரூன்கள், பின்னால் வந்த அறிஞர்களுடைய ஃபத்வாவுடைய அடிப்படையில் ஜகாத்துடைய பணம் கொஞ்சமாக இருந்தால் ஒரே ஒரு மனிதருக்கு கூட கொடுக்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜகாத்துடைய நோக்கம் ஃபக்ர் என்ற வறுமையை இல்லாமலாக்குவது. ஃபக்ர், வறுமை என்பது மிக பயங்கரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காதல் ஃபக்ரு அய்யகூன குஃப்ரா. ஃபக்ர் என்ற வறுமை குஃப்ராக ஆகிவிட நெருங்கிவிட்டது. வறுமையின் மூலம் ஒரு முஸ்லிம் குஃப்ருக்கு போய் சேரலாம். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜகாத்துடைய நோக்கம் ஃபக்ரை, வறுமையை இல்லாமலாக்குவது. 30 வருடங்களுக்கு முன்னர் ஜகாத்தை வாங்கியவர் இன்றும் ஜகாத்தை வாங்கிக் கொண்டிருக்கிறார் என்றால் ஜகாத் கொடுப்பதனால் அர்த்தமே இல்லாமல் ஆகிவிடும். ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஜகாத் கொடுக்கும் போது
சிறிய சிறிய அமௌண்ட்கள் பலருக்கும் பிரிந்து போகும், பிரயோஜனம் இருக்காது. பல வருடங்களாக ஜகாத் பெறக்கூடியவர்கள் ஜகாத் பெற்றுக் கொண்டே இருப்பார்கள். இதனால தான் கூட்டு ஜகாத்தை வலியுறுத்துகிறோம். பைத்து ஜகாத், ஜகாத் கமிட்டி என்று இருந்தால் ஊரில் உள்ளவர்களுடைய ஜகாத்துடைய பணங்கள் சேகரிக்கப்பட்டு அந்த ஊரில் உள்ள ஏழைகளுக்கு பங்கு போடப்படும். பிசினஸ் உடைய ஏற்பாடுகள், அவர்களுடைய முழு தேவைகள் செய்து கொடுக்கப்படும். இந்த வருடம் ஜகாத் பெற்றவர் அடுத்த வருடம் ஜகாத் கொடுக்கக்கூடியவராக மாறுவார். அர்த்தமுள்ள ஜகாத்தாக ஆகும். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, ஜகாத்துடைய அந்த கமிட்டிகள் பயான்கள் நிகழ்ச்சிகள் வைக்கும் போது வரக்கூடியவர்களில் கொடுக்கக்கூடியவர்கள் குறைவாக இருக்கிறார்கள், வாங்கக்கூடியவர்கள் தான் அதிகம். கண்ணியத்துக்குரியவர்களே, கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம், வாங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் யதுல் உல்யா கைரும் மின் யதிஸ் சுஃப்லா. மேல் இருக்கக்கூடிய கை கீழ் இருக்கக்கூடிய கையை விட சிறந்தது, கொடுக்கக்கூடிய கைதான் சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம், ஹலாலாக உழைப்போம், கண்ணியமாக வாழ. உமர் ரலியல்லாஹு அவர்கள் யாரெல்லாம் பிசினஸுக்கு போகாமல் இருக்கிறார்களோ அவர்களை அசாவால் அடித்து திரட்டுவார்கள். சொல்வார்கள், இர்ஃபஉ ரூஸக்கும் வத்தஜிரு, வியாபாரம் செய்யுங்க, வியாபாரம் செய்து தலை நிமிர்ந்து போங்க என்று சொல்வார்கள். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போன்று பணம் இல்லை என்றால் டிஷ்யூவை போன்று துடைத்து வீசிவிடுவார்கள். தேவைக்கு மட்டும் தான் நாம் உதவுவோம். உலகில் கண்ணியமாக வாழ வேண்டும் என்றால் துன்யாவும் தேவை என்பதை உமர் ரலியல்லாஹு அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை, கண்ணியமாக வாழ ஹலாலாக உழைப்போம். ஹஜ் உம்ராவுடைய கடமைகளை செய்ய ஹலாலாக உழைப்போம். ஜகாத்துடைய கடமையை நிறைவேற்ற ஹலாலாக உழைப்போம். வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை நல்ல முறையில் மன திருப்தியாக கவனித்து அனுப்ப ஹலாலாக உழைப்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரியோர்களே, இந்த பகுதியிலும் பைத்து ஜகாத், ஜகாத் கமிட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு உதவியாக எல்லாரும் இருப்போம். தனித்தனியாக ஜகாத்தை கொடுக்காமல் கூட்டாக ஜகாத் கொடுக்கப்படும் போதே அது பிரயோஜனமாக அமையும். இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய, இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள் அடுத்தடுத்த வருடங்கள் ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். அதற்கு நாம் உதவியாக இருப்போம், ஒற்றுமையாக இருப்போம். சில இடங்களில் பைத்து ஜகாத்கள், ஜகாத் கமிட்டிகள் உருவாக்கப்பட்டு காலப்போக்கில் இல்லாமலாக்கப்பட்டு விட்டது. காரணம் கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், நாம் முன்னாகி செய்தோம், ஆனால் விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் என்னென்னமோ கதைத்தார்கள், விட்டுவிட்டோம். அதனால் ஏதாவது இருந்தால் சம்பந்தப்பட்டவர்களோடு பேச வேண்டும். பின்னால் பலரிடம் பலதை கதைத்தால் ஃபித்னாக்களும் பசாதுகளும் தான் உருவாகும். அதனால் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மினன் மஹல்லா என்பது கொழும்பிலேயே ஆக முக்கியமான ஒரு மஹல்லா. நிறைய உலமாக்கள், நிறைய செல்வந்தர்கள் என்று பலரும் வாரக்கூடிய ஒரு செழிப்பான ஒரு மஹல்லா. அதனால பைத்து ஜகாத்துக்கு முழு துளையாக இருப்போம். தகுதி உள்ளவர்கள் அவர்களுடைய தேவைகளை சொல்லி பெற்றுக்கொள்ளவும் முடியும். அதே நேரம் நாம் கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று கனவு காணுவோம். அதற்காக முயற்சியும் செய்வோம். சில அறிஞர்களுடைய கருத்து பிரகாரம், யாருக்கு உடம்பில் சம்பாதிப்பதற்கு தெம்பு இருந்து அவர் சம்பாதிக்காமல் இருந்தால் அவர் ஜகாத் பெற தகுதியாக மாட்டார். அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக மாறுவோம். அதற்காக நாம் உழைப்போம். ஹஜ் உம்ராவுக்காக வேண்டி நாம் உழைப்போம். கண்ணியமாக வாழ உழைப்போம். ஜகாத் கொடுப்பதற்காக உழைப்போம். விருந்தினர்களை கவனிப்பதற்காக உழைப்போம். என்னுடைய குடும்பத்தினர்களை நல்ல முறையில் கவனிப்பதற்காக உழைப்போம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜகாத் யாருக்கெல்லாம் கடமையோ அந்த கடமையை சரிவர நாம் நிறைவேற்றுவோம். உலமாக்களுடைய மஷூராவோடு ஜகாத் கமிட்டியில் வைத்து ஜகாத்தில் உலமாக்கள் இருப்பார்கள், தகுதியான உலமாக்கள் இருப்பார்கள். அவர்களுடைய ஃபத்வாவை கேட்டு அழகான முறையில் ஜகாத்தை முறையாக நாம் நிறைவேற்றுவோம். எவ்வளவு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கிறான். அதனால் சரியாக நாம் நிறைவேற்றவில்லை என்றால் என்னுடைய ஜகாத் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே ரப்புல் ஆலமீன்
இந்த ஜகாத்துடைய கடமையை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக நம்மை ஆக்கியருள்வானாக. ரப்பே ரஹ்மான், எங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வாயாக, பிஸ்னஸில் பரக்கத் செய்வாயாக, ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக எம்மை ஆக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே, பொருளாதாரத்தில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. யாரிடத்திலும் கையேந்த வைத்து விடாதே ரப்பே, கண்ணியமாக எம்மை வாழ வைப்பாயாக. ரப்பே ரஹ்மான், எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாப்பாயாக. ரப்பே, எங்களையும் எங்களுடைய குடும்பத்தினர்களையும் யாரிடத்திலும் கையேந்த குறைகளாக ஆக்கிவிடாதே ரப்பே, கண்ணியமாக மௌத்து வரை வாழ வைப்பாயாக. உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் துனியாவுடைய தேவைகளை சொல்லக்கூடியவர்களாக ஆக்கிவிடாதே ரப்பே, என்னை கண்ணியமாக வாழ வைப்பாயாக. ரிஸ்கை நினையா புறத்தில் இருந்து தருவாயாக. ரப்பே, எங்களுடைய தொழில் வியாபாரங்களில் பரக்கத் செய்து ஜகாத் கொடுக்கக்கூடிய, இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு கடமையை நிறைவேற்றக்கூடிய சாலிஹான மக்களாக நம்மை ஆக்கியல்வாயாக. ரப்பே, என்னுடைய இறுதி முடிவை சிறப்பாக்கி வைப்பாயாக. நல்ல மௌத்தை தருவாயாக, கெட்ட மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. கலிமாவுடைய மௌத்தை தருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவோடு வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. அவருடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. சுவர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக, நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக. ரப்பே, இந்த சிறிய துஆவை உன்னை தனிப்பதற்கு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.